ஸோ ஃபர்ஸ்ட் உடல், மனம், ஜீவன் இந்த 3 விஷயத்துக்கும் சேர்ந்து பயன்படக்கூடிய கோல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுல வந்து 8 கோல்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து சக்ரா சிஸ்டத்தை இன்க்ளூட் பண்ணி நான் இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா 6 மணி நேர தூக்கம். இது வந்து ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் தெரிஞ்ச கோல்ஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கே தெரியும் ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் 6 to 8 hours 6ல இருந்து 8 மணி நேரமாவது கண்டிப்பா தூங்கணும். அப்படி தூங்கல 6 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குறாங்க, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கண்டினியூஸா எப்பயுமே 6 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு உடல் சார்ந்த மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் எவென்ச்சுவலி பின்னாடி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத சயின்டிஃபிக்காவே நிறைய இடத்துல வந்து நிறைய ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதுவும் இல்லாம நம்மளுக்கே தெரியும் தூக்கம் இல்லைன்னா நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும் அந்த டே வந்து எப்படி ஒரு சோர்வா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்லாம இருக்கும். ஸோ இது சாதாரண தெரிஞ்ச விஷயம்தான். இதுல வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதிகமாகவும் தூங்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேல தூங்குறோம் அப்படின்றப்ப அது வந்து மந்தத்தன்மையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு நாள் 2 நாளைக்கு ஓகே, பட் ரொம்ப கன்சிஸ்டண்டா அதிகமா தூங்குறப்ப மந்தத்தன்மை வரும். ஸோ அதனால இந்த 6 to 8 ஹவர்ஸ் அப்படின்றத மினிமமா வச்சுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கோல். இதுல வந்து நான் இன்னும் ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம தூங்குறப்ப தான் நம்ம காஸ்மிக் எனர்ஜிய அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ ஒரு சிலர் வந்து ஆம், நம்ம வந்து 6 மணி நேரம் தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. யோகிகள், குருமார்கள்லாம் வந்து 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க. அவங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு 6 மணி நேரம் தூக்கம் தேவையா? அப்படின்றதுலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க. நானும் கூட அப்படி நினைச்சிருக்கேன். நிறைய வேலைகள் இருக்கிறப்ப வந்து நம்மளுடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது வேலைகளை பார்க்கணும் அப்படின்னுலாம் நினைச்சிருக்கேன். பட் உண்மை என்னன்னா, ஸோ யோகிகள் யோக வாழ்க்கையில இருக்கிறப்ப அவங்க அதிகமா தியானம் பண்ணுவாங்க. அப்படி அதிகமா தியானம் பண்றப்ப அவங்களுக்கு தேவையான காஸ்மிக் எனர்ஜியா அவங்க மெடிடேஷன் மூலமாவே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம ஏன் டெய்லி தூங்குறோம்னா, நம்ம தூங்குறப்ப உடலும் மனசும் அமைதியாகிறப்ப நம்மளுக்கு தேவையான எனர்ஜியா காஸ்மிக் எனர்ஜியை வந்து நம்ம உடல் வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால தான் நம்ம தூங்குறோம். அதனால தான் நம்ம எந்திரிக்கிறப்ப நம்மளுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ அந்த எனர்ஜியை வந்து இந்த யோகிகள் மெடிடேஷன் மூலமாவே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி அங்கேருந்து கிடைக்கிறனால 4 மணி நேர தூக்கம் போதுமானதா இருக்கும். 2வது விஷயம் என்னன்னா, அவங்க உலக வாழ்க்கையில இல்லாம இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த மனசை அதிகமா செயல்படணும் வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. மனசை ரொம்ப கட்டுப்பாடா யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. பட் நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறப்ப நம்மளோட மனசே பாதி எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். மீதி எனர்ஜி தான் உடம்புக்கு போகும். நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம், நிறைய வேலை பார்ப்போம். ஸோ நம்ம மனசு எப்பயுமே மோஸ்ட்லி நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறப்ப பேசிக்கிட்டே இருக்கும். அப்பதான் விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மனசே பாதி எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிறனால உலக வாழ்க்கையில இருக்கிறப்ப 6 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். பட் எவென்ச்சுவலி வந்து நீங்க பல வருடங்களா வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட மனசை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க, ரொம்ப அலைப்பாய விடாம வச்சிருக்கீங்க, பிளஸ் நீங்க ஒரு நாளைக்கு அதிக டைம் வந்து நீங்க மெடிடேஷன்லயே ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து உங்களுடைய தேவைக்கு ஏத்தாப்புல நீங்க தூங்கிக்கலாம். குறைவான தூக்கம் கூட போதுமானதா இருக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் நம்மளுடைய உடல் தேவையை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் கோலா வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் உடல் தேவையை பொறுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் கோல். ஸோ இதுல நான் இன்னொரு பாயிண்ட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரியலைஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணலான் இருக்கேன். ஒரு குவாலிட்டியான தூக்கம், அதாவது இன்ஆக்டிவ் ட்ரீம்ஸ், தேவையற்ற கனவுகள் அற்ற ஒரு தூக்கம்ன்றது ஒரு குவாலிட்டி மெடிடேஷனுக்கு சமமானது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி மனசை அமைதியாக்கிட்டு, இன்னைக்கு தூக்கத்துல எனக்கு தேவையற்ற கனவுகள் இல்லாம என்னுடைய ஆன்மா கூடயும் எனக்கு உதவி பண்ணக்கூடிய ஹையர் பீயிங்ஸ் கூடயும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி என்னோட சோல் எவல்யூஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த லேர்னிங்கை எடுத்துக்கக்கூடிய
ஒரு லூசிட் ட்ரீம் இல்ல ஒரு அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்ஷியஸான தூக்கமா எனக்கு இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நீங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு தூங்குறப்ப எவென்ச்சுவலி நீங்க வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட தூக்கத்தையே ஒரு தியானமா மாத்திக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து தூக்கத்தின் மூலம் ஞானம் அடையிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க கான்ஷியஸா தூங்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை கான்ஷியஸா அக்சஸ் பண்றப்ப நீங்க உங்களுடைய மைண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நினைச்சிட்டு கான்ஷியஸா தூங்க போறப்ப உடனேலாம் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். இந்த தூக்கத்தையே கூட தியானமா மாத்துறதுக்குரிய முயற்சியை வந்து நம்ம பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிள். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 மினிட்ஸ் இதை நினைச்சிட்டு தூங்குறப்ப அது வந்து நடக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு.